ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜேடர்பாளையம் சொல்லிவிட்டு தங்கச்சி ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஊருக்கு வந்தப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோடனே ஒரு கண்டலன்ஸ் செய்தி வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். தங்கச்சியோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறதுனால போகிற வழியில் இந்த பாலத்தை கிராஸ் ஆகிதாங்க நாங்கள் ஜேடர்பாளையம் போகணும். இங்கே நின்று பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பெரிய பாலம், எவ்வளோ தண்ணி போகுது, எவ்வளோ பேர் நின்று வீடியோ ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள், சோழ சிராமணி அப்படின்னு சொல்லி பேர். இந்த பாருங்கள், சோழ சிராமணி ரெண்டு சைடும் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இவங்க ஊர் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, அதுக்கப்புறம் கரும்பு போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா வெல்லம், நாட்டு சக்கரை எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. லோ காஸ்ட்டு தான், குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. பாருங்கள், ரெண்டு சைடும் தென்னந்தோப்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், தேங்காயில் இங்கே இயர்லி ஒன்ஸ் லோடோடு வாங்கிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், மீன் விற்கிறோம் இடம். டேமுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே நிறையா மீன் கடை இருக்குங்க. இதுதான் டேமு, டேமோட ஃப்ரண்ட் வியூ. இது க்ளோஸ்டாக இருக்குங்க. அப்போ நாங்கள் அப்படியே வர வழியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் கூட இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சுப்பிரமணிய பட்டு சென்டர் இங்கே செம்ம கூட்டம் இருக்குங்க. முகூர்த்த நாளில் இங்கே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் இருக்கும், பவர்லூம் எல்லாமே இருக்கும். கல்யாண பொண்ணுக்கு முகூர்த்த பட்டு, என்கேஜ்மெண்ட் புடவை எல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. தங்கச்சியோட மேரேஜுக்கும் இந்த கடையில் தாங்க எடுத்தோம். விலை ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த கடைக்கு வாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ரேட்டும் ரீசனபிளாக இருக்குங்க. சுப்பிரமணிய பட்டு சென்டர்னு சொல்லி பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. ஜேடர்பாளையம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குங்க. எனக்கு இந்த பெரண்டை செடி பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ பச்சை பசேல்னு பாருங்கள், கொச்சன்னு வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு சட்னி அரைச்சி கொடுத்தா ரொம்ப பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு நாக்கு நமைக்கும், அதனால் செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த ப்ராப்ளம் தான் வரும். அதனால் வீட்டில் செய்யவே விட மாட்டாங்க. நான் தெரியாமல் குழந்தைக்கு மட்டும் அரைச்சி கொடுப்பேன். நல்லா பசி எடுக்கும். ஃபைனலாக நாங்கள் அந்த டேம் முன்னாடி வந்துட்டோம். பாருங்கள், எனக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க மீன் செஞ்சு கொடுக்குற லேடி தாங்க. பாருங்கள், ஆள் பிடிக்கிறதுக்காக பாருங்கள், அந்த சைடு ஒரு ப்ளூ சாரி, இந்த சைடு ஒரு க்ரீன் சாரி, ரெண்டு பேர் இருக்காங்க. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே காரோ வேனோ பைக்கோ நிறுத்திட்டோம்னாவே மீன் வேணுமா, மீன் குழம்பு வேணுமா, மீன் ரோஸ்ட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி பின்னாடியே வருவாங்க. நீட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ கிலோன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக மீனில் செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது ஜேடர்பாளையமோட ஃபேமஸே கல்மீன் கடைங்க. நாங்கள் ஒவ்வொரு வாட்டி வர்றப்பவும் கடை க்ளோஸ்டாக தான் இருக்கும். தங்கச்சி சொல்லிகிட்டே இருப்பான், நல்லா இருக்கும்டி, நல்லா இருக்கும், வா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த ஷாப் கேஸ் ப்ளஸ் அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருக்குது. ஜேடர்பாளையம் போர்டு கூட வச்சுருக்கு. லேண்ட்மார்க் பார்த்துக்கங்க. டேம்லேருந்து ஜேடர்பாளையம் பஸ் ஸ்டாப் போகிற வழியில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக ஈவினிங் 5 o'clock ஷாப் ஓப்பன் ஆகும். 10 o'clock வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு போங்க. நானும் 2 வருஷமாக வரேன். ஒரு வாட்டி கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் வர அன்றைக்கெல்லாம் ஷாப் லீவ் விட்டுருவாங்க. அந்த அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்துட்டு இருந்துச்சு. சண்டே நிறைய விநாயகர் டெம்போவில் லாரியில் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. கண்டலன்ஸ்க்கு அக்கா, அம்மா, பெரியம்மா எல்லோரும் ஒன்றா வந்திருந்தோம். தங்கச்சி வீட்டுக்காரரு, அப்பா, தம்பி. இது தங்கச்சியோட வீடுங்க, ஜேடர்பாளையத்தில். எங்கள் சிஸ்டர் எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. என்ன அந்த ஆற்று ஏரியா பக்கம் போனாவே அந்த அனல் காற்று நல்லாவே அடிக்கும். எங்களால் இருக்கவே முடியல, அவ்வளோ உப்பசம் வேக்காடாக இருந்துச்சு. மைல்டாக தான் வெயில் இருந்துச்சு, இருந்தாலுமே ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ பேர் விநாயகரை கரைச்சிட்டு குளியல் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. செம்ம சவுண்டு, எல்லாம் ட்ரம்ஸோட வந்தாங்க. போகிற வழியில் ஐஸ் வண்டிக்காரரு ஐஸு விற்றுட்டு இருந்தாங்க. பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு சோழ சிராமணி டேம் பார்த்தோம்லங்க, அங்கேருந்து தண்ணி இங்கே இதை வருது. போலீஸ் பாருங்கள் போகிறாங்க, வேகமாக போகிறாங்க. சேட்டை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா அடி விழுந்துச்சு. அவங்க பல உயிர்களை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குல்ல. போய் இவங்க குறும்பு பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுங்க. பாருங்கள், கொஞ்சம் தூரம் தள்ளி ஆழம் கம்மியாக இருந்துச்சு, அங்கே விளையாடுறதுக்கு விட்டாங்க.
பிள்ளையாரை லாரியில் கொண்டு வந்து இறக்கி அங்கே பூஜை பண்ணிவிட்டு கொண்டு போனாங்க. இவங்களாம் வந்து மீன் பிடிக்கிறவங்க. அவங்க மட்டும் வந்து பாலத்துக்கு அந்த சைடு இருக்காங்க, நாங்களும் பாலத்துக்கு இந்த சைடு இருக்கோம். குச்சி வச்சுட்டாங்க. இந்த அண்ணா தங்கச்சி வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். 3 நாளாக பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை சுண்டல் பொங்கல்னு வச்சுட்டு கொண்டு போய் ஆற்றுல தள்ளுறீங்களேன்னு பிள்ளையார் அழுகிற மாதிரி இருக்குது. பாவம், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒவ்வொரு விநாயகரும் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் தங்கச்சி வீட்டில் பக்கத்தில் வந்து இருக்கிறவங்க மீன்காரரு. ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி கொடுப்பாங்க. உயிரோடையே வந்து தண்ணிக்குள்ளே விட்டு கட்டி வச்சுருப்பாங்க. நிறையா வெரைட்டி மீன் இருக்கும். எது வேணுமோ நம்மளுக்கு அப்போதைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இருக்கிறதுலே வந்து எங்களுக்கு பிடிச்ச க்யூட்டான விநாயகர் இவர் தாங்க. பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பாருங்கள். குட்டியாக அப்பாவும் மகனும் வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு போலீஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. இதுதான் வந்து மெயின் ஆறுங்க. அந்த சோழசிராமணியிலிருந்து வர மெயின் ஆறு, அது வந்து சப் ஆறுங்க. மெயின் ஆறு பாருங்கள். இங்கே வந்து கபிலர் மலை விசேஷத்தப்போ தை மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஃபுல்லாக ஆறு ஃபுல்லாக வந்து மக்கள் தான் இருப்பாங்க. இங்கே அழகு குத்துறது, பால் குடம், தீர்த்த குடம் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வந்து விநாயகரை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு மணலில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் இந்த ஆறுலலாம் குளிச்சுருக்கோம். இப்போ விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால தடை போட்டிருக்காங்க ஒரு 5 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிக்கலாம். நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே வந்து மீனும் செஞ்சு கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக மீன். ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா 1 டே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஜாலியாக. வேடர்பாளையத்தில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா முனீஸ்வரர் டெம்பிள், பச்சையம்மன் கோவில், சக்தி வாய்ந்தது வந்து இந்த பட்டு சென்டர் ஒன்று, அதுக்கப்புறம் கல்மீன் கடை, நிறைய வாத்து கடை இருக்குங்க. வாத்துக்கறி வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அது ஒரு ஃபேமஸ்ஸு. கபிலர் மலை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. முருகர் டெம்பிள் தை மாதத்தப்போ ரொம்ப ஃபெஸ்டிவலாக இருக்கும். கபிலர் மலை தேருன்னு சொல்லிட்டு 3 நாள் ஃபங்க்ஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். டேம் வந்து அலோடு இல்லை, டேம் க்ளோஸ்டுங்க. ஒரு 1.5 years பேக் வந்து ஒரு 3 பசங்க வந்து உள்ளே விழுந்து தவறிட்டாங்க. அதிலிருந்து வந்து அலோடு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.